கண்டிப்பா மேம். எல்லாருமே பொதுவா வைகாசி விசாகத்துக்கு குழந்தை பேரு வேண்டி தான் விரதம் இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்க என்ன மாதிரியான தானங்கள் குடுக்கலாம் இந்த விரத நாள்? முதல் விஷயம் நீர்மோர் தான். இந்த நீர்மோர் தானம் கொடுக்கறது, குடைகள் தானம் கொடுக்கறது, ஸ்லிப்பர் கூட இல்லை அப்படின்னு சொல்றவங்களுக்கு பாத அணி வாங்கி கொடுக்கறது, இதெல்லாம் ரொம்ப சிறப்புகளை ஏற்படும். ஏன்னா ஸ்லிப்பர் அப்படின்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அது கிண்டலாக தெரியும். 12ஆம் பாவம் அப்படிங்கிறது பாதங்கள். அந்த பாதங்களை பாதுகாக்கிறது தான் பாதுகாப்பு அணின்னு சொல்லுவாங்க. அதுல சுக்கிரன் உச்சமடைகிறான். ஸ்லிப்பர் ஒரு தானம் கொடுக்கும்போது இவங்க ஜாதகத்துல இருக்கக்கூடிய கர்மவினை தோஷத்தை நீக்கிறதோட செல்வ செழிப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதான் இதுல இருக்கக்கூடிய தாந்திரிக சீக்ரெட். அதே போல நீர்மோர் தானம், அதாவது சித்திரை மாசம் பிறந்துட்டாலே நம்ம எல்லாருமே என்ன சொல்லுவோம், ஆஹா அக்னி வெயில் வந்துருச்சு. இந்த அக்னி வெயிலை முடிச்சு வைக்கக்கூடியது இந்த வைகாசி விசாகம் தான். அப்ப இந்த வைகாசி விசாகத்துக்கு முன்னாடி அக்னி வெயில் எல்லாம் முடிஞ்சிடும். புது வசந்த காலத்துக்கு உண்டான மலை சாரலோட நல்ல ஒரு இதோட இருப்பாங்க. அப்ப அதுக்கு உண்டானதான் இந்த நீர்மோர் தானம் கொடுக்கறது வந்து பாத்தீங்கன்னாக்கா எப்பேற்பட்ட உஷ்ண உடம்பத்தையும் இது ஈரத்தன்மையாக கூடியது, கூல் பண்ணி கொடுக்கக்கூடியது, ரிலாக்ஸ் பண்ணி கொடுக்கக்கூடியது. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மேலோட்டமாக பார்க்கும்போது இது என்ன ஒரு தண்ணியில ஊற்றி கலக்கிறது தானே. நீர்மோர் அப்படின்றது உங்களுடைய தாய் வம்சத்திலேருந்து இருக்கக்கூடிய கர்மாக்களை குறைச்சி கொடுக்கும். ஸ்லிப்பர் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு பெண் சாபம், ஒரு பெண் இது பிரச்சனை, இல்லை கஷ்டம், பணம் கஷ்டம், செல்வ நிலையில இந்த மாதிரி விஷயங்கள் பண்றது சிறப்பாக இருக்கும். அதனால தான் கோவில்களுக்கு போகும்போது எல்லாருமே பாதணியை அவுத்துட்டு வெறுங்காலோட மலை ஏறுவாங்க. இந்த வைகாசி விசாகத்துக்கு அந்த விரதம் மாலை இட்டு போகக்கூடியவங்க அவங்களுக்கு அந்த பாதத்துல தண்ணி ஊத்து, மஞ்சள் கலந்த நீர் ஊத்துறது, நீர்மோர் கொடுக்கறது, இதெல்லாம் நல்ல ஒரு, அதாவது ஈஸியா இப்ப வந்து என்னது, ஒரு எக்ஸாம் 10 நாள் எழுதுறதுக்கு ஒரு நாள்ல போய் எழுதிட்டு வந்துடலாம் அப்படின்னா ஈஸி தான். அதே போலதான் இவ்வளோ கர்மாக்கள் இருக்கு. அந்த பழனி அடிவாரத்துலயோ இல்ல திருப்பரங்குன்றத்துலயோ இருக்கக்கூடிய முருகர்ல மாலை போட்டுட்டு வர நிறைய அழகு குத்திட்டுலாம் வருவாங்க. வேல் காவடியில இருந்து எல்லா காவடியும் எடுத்துட்டு அவங்களுக்கு நீர்மோர் தானம் கொடுக்கறது. முருகரே வந்து குடிச்சிட்டு போய் அவங்களோட கர்மாவை கழிச்சு கொடுப்பாங்க.